இன்னும் இந்த லேப்டாப் என்ன பண்ண போகுது தெரியல. வணக்கம் நண்பர்களே, கன்ஸ்டன்ட் சேலஞ்ச் டே 32. மார்னிங்கே மேலே போகலான்னு கிளம்புனா முன்னாடி லிஃப்ட் ஏறலான்னு வியூ பார்த்தா தரமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மேலே போனா என்ன ஒரு சவுண்ட், இந்த வேர்ட் சவுண்ட் ஆட் பண்றேன், கேட்டு பாருங்க. ஒரு மன நிம்மதியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த பர்பி எடுத்துட்டு வந்தேன். மார்னிங் வியூவை பார்த்துட்டு சாப்பிடலான்னு அதை சாப்பிட்டு கீழே லிஃப்ட் பார்த்தா கரண்ட் இல்லை. இன்னைக்கு நடராஜா தான் அப்படின்னு நடந்து கீழே போயாச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் சாப்பாடு லெமன் ரைஸ் பிளஸ் பொட்டேட்டோ. விஜய் சித்து அக்சஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகிட்டு நெக்ஸ்ட் லேப் சார்ஜ் கொஞ்சம் கேபிள் கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம 5 ரூபா செலவு டேப் வாங்கி இந்த சொல்யூஷன் பண்ணிடலாம் அப்படின்னு லேப் வச்சு தான் நம்ம பொழப்பே ஓடுது. லேப்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம 5 ரூபா செலவு டேப்ல வேலையை முடிச்சாச்சு. என்ட்ரியை மறக்காம கோடிங் போட்டுட்டு இருக்கும்போது சார்ஜர் சரவணா ஏதாவது வார்னிங் கொடுத்துருன்னு ஒரு டீலிங்கை போட்டுட்டு அப்புறம் என்ன வேலை முடிச்சாச்சு. உசுரை கொடுக்க வேண்டியதான சுவிட்சை தட்டி உசுரை கொடுத்தாச்சு. எஸ்கியூல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எஸ்கியூல் டவுன்லோட் பண்ணி எஸ்கியூல் சர்வரில் கொஞ்சம் கோடிங்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஈவினிங் போல பிரெட் சாப்பிடலாம். ஜாம் ஓப்பன் பண்ணா யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு ஜாம தயாரிச்சுப்பாங்க போல. நானும் போட்டு இழுன்னு இழுக்கிறேன். கடைசி வரைக்கும் திறக்க முடியல. ஒரு வழியா திறந்து ஜாம தடவி சாப்பிட்டாச்சு. கோடிங் போட்டுட்டு அப்படியே நைட் ஆயிடுச்சு. அவளுக்கா பசிக்கல, அதனால நைட்டு பிஸ்கட் தண்ணி வச்சு சாப்பிட்ட ஒரு அற்புதமான டின்னர் நைட்டு முடிச்சாச்சு. வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.